Which of the following statement is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பன் கல்ச்சர் ஸ்ப்ரெட் ஒன்லி டு சிந்த் அண்ட் பஞ்சாப். அதாவது ஹரப்பாவோட கலாச்சாரம் வந்து சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளுக்கு மட்டுமே பரவியது அப்படின்னு சொல்றாங்க. இது தப்பு. ஏன் தப்புனா நல்லா கவனிங்க. ஐவிசியோட எக்ஸ்டென்ஷன் பொறுத்தளவுக்கு என்னன்னா ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போகும், மேல கீழே மகாராஷ்டிரா வரைக்கும் வரும், இங்கிட்ட பாகிஸ்தான் வரைக்கும் போகும், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் வரும். இந்த என்டையர் பார்ட் தான் ஏன்னா ஐவிசியோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் எக்ஸ்பான்ஷன். நார்த்ல ஜம்மு காஷ்மீர் மாண்டா வரைக்கும் போகும். ஈஸ்ட் ஊப்பில பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் எது வரைக்கும் வருது, ஆலம்கீர் வரைக்கும் வரும். அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் பலூச்சிஸ்தான் இருக்கும், அங்க இருக்கிற சுத்கேண்டர் வரும். மகாராஷ்டிரா இருக்கிற அஹமதாபாத் வரும். அப்ப இதை வச்சு சொல்லும் போது என்ன சொல்ல முடியும்னு வச்சுக்கலாம், என்ன சொல்லியிருக்கான், சிந்து மற்றும் பஞ்சாப். சிந்துன்னு உனக்கு இண்டஸ்ட்ரி வருது பாத்தீங்கன்னா அதோட ஏன்ஷியன் நேம் தான் வந்து சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்துவும் பஞ்சாப் மட்டும்தான் வந்து அதோட ஸ்ப்ரெட் ஆகிறது கிடையாது. நிறைய பாட்டு மகாராஷ்டிரா வரைக்கும் போதா. அதுல இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது வாங்க, த ஸ்கிரிப்ட் ஆஃப் ஹரப்பன் கல்ச்சர் ஹாஸ் பின் டிசிபேட் பை த ஹிஸ்டோரியன். அதாவது என்ன, ஹரப்பா கலாச்சாரத்தின் எழுத்து வரலாற்று ஆசிரியர்களும் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்மே தப்பு தான். ஏன் இது வந்து தப்புன்னு சொல்லணும், நல்லா கவனிங்க. அதாவது ஐவிசி மக்களோட வந்து எழுத்து முறை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த எழுத்து முறை வந்து பிக்டோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒரு பாறை இருக்கு, அந்த பாறை மேல எழுதிதான் வந்து வச்சிருப்பாங்க. ஆனா என்னன்னா ஹிஸ்டோரியன் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து உங்களால வந்து புரியுது. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து இன்ன வரைக்கும் வந்து அதை கண்டுபிடிக்க முடியல. அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னு வச்சுக்கேன், அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டிசிபேட் பை த ஹிஸ்டோரியனா அவங்களால இன்னும் என்ன புரிந்து கொள்ள முடியல. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புதான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. மூணாவது வாங்க, the burials in Harappan sites, the dead were generally laid in pits. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டானது. ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பாருங்க, அதாவது என்ன, சனாவுலி இருக்கா, சனாவுலி வந்து ஐவிஸ்ல ஒன் ஆஃப் த சைட். அந்த சைட்ல என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன கிடைச்சது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஓவல் வடிவத்துல அடக்கா குழி வந்து இருந்ததா வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இதை வச்சு என்ன சொல்லலாம்னா, பிட் என்பது என்னன்னா அந்த அடக்கம் செய்யறாங்க பாத்தீங்களா, ஒரு குழி தோண்டி, இப்பயும் அப்படித்தானே ஒரு குழி தோண்டி தான் ஒருத்தவங்களை புதைக்கிறாங்க. அதே பேட்டர்ன் தான் அந்த டைம்ல இருக்கனாலதான் இப்போ வரைக்கும் என்னன்னா அது ஃபாலோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு சொல்லலாமா. இந்த ஸ்டேட்மெண்ட் ஐவிசியோட பொறுத்தளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குழி தான் தமிழையும் பாருங்க, ஹரப்பா இடங்களில் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களில் இறந்தவர்கள் பொதுவாக குழிகளில் புதைக்கப்பட்டன. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் வந்து கரெக்ட் தான். அதனால தேர்ட் வந்து கரெக்ட், ஆப்ஷன் சி தான் வரும். ஃபோர்த் பாருங்க, கிரெனரி இன் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வேர் ஃபவுண்ட் இன் ஹரப்பா ஒன்லி. சிந்து சமவெளி நாகரிகத்தில் தானியங்கு கிடங்குகள் ஹரப்பாவில் மட்டுமே காணப்பட்டன. தானியங்கு கிடங்குகள் ஒன்லி எங்க மட்டும் இருக்காதுன்னா ஹரப்பால மட்டும்தான் இருக்காது. இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன் தப்பான்னு சொன்னா, இதுக்கான இதுவுமே நான் எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். பட் ரொம்பவே வந்து அக்யூரேட்டா இருக்கும். சும்மா வந்து என்னன்னா புக்ல இருக்கிற மாதிரி வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் அப்படிலாம் இருக்காது. ஜஸ்ட் வாட் இஸ் வாட், எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது ரொம்ப ஒன்லைனா தான் வந்து கொடுத்துருக்கேன். இது எதுக்கான ரிவிஷன் பண்றதுக்கு நல்லா இருக்கும், லேர்ன் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனாலதான் நல்லா கவனிங்களேன். என்ன சொல்றாங்க, கிரெனரி வந்து ஹரப்பால இருக்கும். ஸோ ஹரப்பால வந்து 6 கிரெனரி இருக்கும். அதே சமயம் மோகன்ஜாரோ பாத்தீங்கன்னா அங்கேயும் என்னன்னா கிரெனரி இருக்கும். அதனால என்ன சொல்லலாம், ஹரப்பால மட்டும்தான் வந்து அந்த கிரெனரி கிடையாது, ரைட்டா. மோகன்ஜாரோயும் இருக்கு. அதனால என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா தான் இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும்.